100க்கு 90 வகையான கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரே தப்பு தான் பண்ணுறீங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அதாவது ஆம்பிளிஃபயரை வந்து நீங்கள் 18,000க்கோ இல்லை 22,000க்கோ இல்லை 30,000 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணிடுறீங்க. ஆனால் அதோட ஃபுல் எஃபிஷியன்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர் செட்டப்பு உங்கள்கிட்ட யாருமே வந்து அதிகமாக அதுக்காக தனியாக ஸ்பீக்கர் செட்டப்புக்கும் தனியாக யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியான ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுற நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ்லையும் குவாலிட்டியாவோ இல்லை ஸ்பீக்கர்ஸ்லையும் குவாலிட்டியாவோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட ஃபுல் எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியுமே தவிர, அது வரையும் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற லோ எண்டட் பாக்ஸோ லோ எண்டட் ஸ்பீக்கர்ஸ்லேயே போட்டால் அந்த குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணவங்கள்ட்ட போய் முறையிடுவோம். என்ன சொல்லுவோம், சார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெமோ ரூமில் செக் பண்ணி காட்டினீங்க, அதில் இருந்த கிளாரிட்டி என் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க என்ன அந்த இடத்துல என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க டெக்னீஷியன் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டால் தான் ரிசல்ட் வரணும். ஆனால் நீங்கள் ஆம்பிளிஃபயர் குவாலிட்டியை ரெடி பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் போட்டால் எப்படி ரிசல்ட் வரும்?